என்கின்ற பிரார்த்தனையோடு எனது இந்த ஜும்மா உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மனித வாழ்விலே சில மனிதர்களை நாம் காண்கின்றோம். அதிலும் குறிப்பாக சமகாலத்து இளைஞர்களை காணுகின்ற பொழுது அல்லது இன்றைய காலத்து மக்களை பார்க்கின்ற பொழுது தெளிவாக நமக்கு தெரிகிறது, சில அருவருக்கத்தக்க மனம் விரும்பாத காட்சியை நாம் காண்கின்றோம். ஒழுங்கீனமான மனிதர்கள் இன்றைக்கு பெருகிவிட்டார்கள். தீய பழக்கம் உள்ள மனிதர்கள் இன்றைக்கு பெருகிவிட்டார்கள். பெரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், எந்தவித மன கவலைக்கும் ஆள்படாமல் பெரும் பாவங்களிலே ஈடுபடக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம், பெருகிவிட்டார்கள். பொறுப்பற்ற வாழ்விலே வாழக்கூடிய மனிதர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். இது ஒரு வகையான மனிதர்கள். இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், இறைவன் மீது பயந்து வாழக்கூடிய மனிதர்கள். அந்த மனிதர்கள் அவருடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய சோதனையின் விளைவாக அல்லாஹ்வை பயப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னு வைங்களேன், உடனே அல்லாஹ்வின் மீது பயம் வந்துடும். அல்லாஹ் நம்மை தண்டிக்கிறானா, அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிக்கிறானா, நாம் ஏதாவது தவறு செய்து விட்டோமா, அதற்காக நமக்கு இந்த மாதிரியான இழப்புகள் ஏற்படுகிறதா என்று பயப்படக்கூடியவர்களை பார்க்கிறோம். வறுமை நோய் வந்துவிட்டால் அதே போல எண்ணமுடையவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவருடைய பயம், இறை பயம் அதிகமாகிறது. சில மனிதர்கள். இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி என்றால், வளம் வந்துவிட்டால், செல்வம் வந்துவிட்டால், பொருளாதாரம் மிகைத்து விட்டால், அவர்கள் விரும்புவதெல்லாம் கிடைத்து விட்டால் அவர்களுக்கும் இறைபயம் வருகிறது. நாம் எண்ணுவது கிடைக்கிறதே, நாம் விரும்புவது நிறைவேறுகிறதே, அல்லாஹ் தஆலா இதை குறித்து கணக்கு கேட்பானோ, இதற்கான கணக்கை நாம் தர வேண்டுமோ என்கின்ற சிந்தனையிலே அவர்கள் இறைபயத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். மூன்றாவதாக ஒருவர் இருக்கிறார், அவர் இயற்கையிலேயே இரையச்சம் உடையவர்களான சில மனிதர்களை பார்க்கிறோம். ஆக தங்களுடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய சுக துக்க இன்பம் மகிழ்ச்சி இப்படியான நிலையிலே இரையச்சம் உடையவர்களை நாம் பார்க்கிறோம். முன்னதில் கூறியது போல என்னதான் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, ஒழுங்கீனமான நிலையிலே வாழக்கூடியதை பார்க்கிறோம். எவ்வளவுதான் அறிவுரை சொன்னாலும் அல்லாஹ்வின் மீது பயம் வராத மனிதர்களை நாம் பார்க்கிறோம். தீய பழக்கங்களிலே திளைத்து இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வினுடைய பயமே வராதா? அல்லாஹ் நமக்கு மரணத்தை தந்து விடுவான் என்கின்ற பயம் வராதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறையிலே இப்படி சொல்லி காண்பிக்கின்றான், வமா அர்சல்னா பி கர்யத்தின் மினன் நபி, நாம் நபியை அனுப்பி வைத்த எந்த ஊர் மக்களையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், நாம் சோதிக்காமல் விடமாட்டோம். இல்லாஹன்னா அஹ்லஹா பில் பக்ஸாயி வல் அர்ராயி லஅல்லஹும் யல்லரு, அவர்கள் பணிந்து நடந்திட வேண்டும் என்பதற்காக முதலிலே கடுமையான துன்ப துயரங்களை கொண்டு சோதிக்காமல் இருக்கவே மாட்டோம். தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், சும்ம பத்தல்னா மகான ஷைஅத்தில் ஹஸனத, பிறகு அவர்களின் துன்பத்தில் இன்பமாய் மாற்றினோம். அல்லாஹ்வுடைய நீதி விதி என்ன தெரியுமா? எந்த ஒரு நபிமார்களை அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்துக்கு அனுப்பினால் அந்த சமூகம் இறைவனுக்கு கட்டுப்படவில்லைன்னு வைங்க, இதுதான் நடக்கும். துன்பங்களையும் துயரத்தையும் அல்லாஹ் தஆலா தருவான். இங்கு துன்பங்கள்
பில் பக்சாயி வல் லர்ராயி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கிறதே, நோயும் வேதனையும் வறுமையும் குறிக்கக்கூடிய வார்த்தை. தெரிந்து கொள்ளுங்கள், யாருக்கெல்லாம் நோயும் வறுமையும் இருக்கிறதோ நீங்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டிய அடிப்படையிலே நம்முடைய வாழ்வு இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சோதனைகளை தருவான், நோய்களை தருவான், வறுமைகளை தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகின்ற பொழுது இறை நம்பிக்கையினுடைய செயல் வியப்புக்குரியது என்று சொன்னார்கள். வியப்புக்குரியது எப்படி வியப்பாகும்? அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு சோதனை தந்தால் அந்த இறை நம்பிக்கை கொண்டவன் என்ன தெரியுமா செய்வான்? யா அல்லாஹ், நான் தான் உன்னை வணங்குகிறேனே, அப்படி இருந்து நீ எனக்கு சோதனை தருகிறாயே, நீ சரியில்லை, நீ நீதி தவறிவிட்டாய் என்று புலம்ப மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இறை நம்பிக்கையினுடைய செயல் வியப்புக்குரியதாவது. அவனுக்கு சோதனை ஏற்பட்டால் அதை அழகிய முறையிலே பொறுமையை கையாண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதே ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு மகிழ்ச்சி தந்தால், செல்வம், செழிப்பு, வெற்றி அனைத்தும் கொடுத்தால் அதனை அல்லாஹ்வை மறந்தவனாக தன்னுடைய நிலையிலே, தன்னுடைய அதிகாரத்திலே, தன்னுடைய உழைப்பிலே, தன்னுடைய முயற்சியிலே இவைகளெல்லாம் கிடைத்தது என்று பெருமிதம் ஆணவம் கொள்ளாமல், இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு தந்த அருள், இந்த அருளை கொண்டு நான் சோதிக்கப்படுவேன், இந்த அருளை நான் சரியாக முறையாக நான் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற நிலையிலே அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு சோதனை கொடுத்தாலும் பொறுமையை மேற்கொள்கிறான், வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இறைவனுக்கு பிரியமானவனாக மாறிவிடுகிறான் என்று நபிகள் நாயகம் அவர் சொன்னார்கள். அதே போலதான் அல்லாஹ் தஆலா எந்த ஒரு ஊருக்கும் எந்த ஒரு சமூகத்துக்கும் ஆரம்ப காலம் முதல் கொண்டு நபியை அனுப்பி வைத்தால் அந்த மக்கள் அந்த நபியை பின்பற்றவில்லை என்றால், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வாழக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா நோயையும் வறுமையும் கொண்டு சோதிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா ஆயத்தை எப்படி சொல்கிறான்? சும்ம பத்தல்னா மகான ஷய்யதி ஹஸனத, பிறகு அவர்களின் துன்பத்தை இன்பமாய் மாற்றினான். யாருக்கு? யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழலையோ அந்த பாவிகளுக்கு, யார் அல்லாஹ்வை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு முதலிலே துன்பத்தை, நோயையும் வறுமையை கொடுத்து சோதிக்கிறான். பிறகு அல்லாஹ் அப்படியே மாத்திர சும்ம பத்தல்னா மகான ஷய்யத்தில் ஹஸனத, அழகிய முறையிலே துன்பத்தை இன்பமாய் மாற்றினான். எந்த அளவுக்கு தெரியுமா? நாம் கற்பனை செய்து பார்த்திடாத இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா இப்படியான இறை மறுப்பாளர்களுக்கு, அல்லாஹ்வை மறந்தவர்களுக்கு, பாவிகளுக்கு இப்படியெல்லாம் வழங்குவானா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே ஹத்தா அஃபௌ வகாலு கத் மஸ்ஸா ஆபா அனல் லர்ராஉ வஸ்ஸர்ராஉ, எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் இன்ப நலத்தில் நன்கு திளைத்திருந்தத. பார்க்கிறோம்ல, சில பேரை தொழவே மாட்டான், நோன்பு தான் வரப்போகுது, அருள்வள மிக்க ரமலான் நோன்பே வைக்க மாட்டான், கை விளங்கி 5 காசு தர்மம் செய்ய மாட்டான், பக்கத்து வீட்டில் என்ன நடந்தாலும் அதை பார்க்க மாட்டான், சுயநலவாதியாக, கஞ்சனாக, இறை மறுப்பாளனாக, முனாஃபிக்காக கூட வாழ்வான். பார்த்தீங்கன்னா அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகும், அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அவனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அபிர்வித், நாம் நினைத்து பார்த்திராத வகையிலே வளர்ச்சியில இருக்கும். நம்மளிடம் ஈமான் கொண்டவர்களுக்கு சில சமயம் இப்படி கூட நினைப்போம், பாரு நாம் தான் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், விழுந்து விழுந்து அல்லாஹ்வை வணங்குறோம், பாரு அவன் பாரு பள்ளியாசல் பக்கம் கூட வரமாட்டான், பெருநாளை கூட வரமாட்டான், அவெல்லாம் எப்படிலாம் வளர்றான் பாரு, எப்படிலாம் அல்லாஹ் அவனுக்கு கொட்டி கொடுக்கிறான் பாரு, தொழுது என்ன புண்ணியம் என்று எண்ணும் அளவுக்கு அல்லாஹ் தஆலா அப்படிதான் சொல்கிறான். ஹத்தா ஃபௌ வகாலு கத் மஸ்ஸா ஆபா அனாஸ் லர்ராஉ வஸ்ஸர்ராஉ, எந்த அளவுக்கு நாம் அவர்களுக்கு துன்பத்தை இன்பமாய் மாற்றுவோம் என்றால் நன்கு திளைத்து எப்படி பேச ஆரம்பிப்பான் தெரியுமா?
எங்களின் முன்னோர்களுக்கு கூட இப்படித்தான் துன்பமும் இன்பமும் ஏற்பட்டு கொண்டிருந்தன. இது அல்லாஹ்வினுடைய நீதி அல்ல, அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு அல்ல. சகோதரர் அப்படியே காலம் அடிச்சு உட்காந்து நல்லா இருக்கும். என்ன இது ஏதோ இறைவனுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது அல்ல, எல்லாருக்கும் நடந்ததான். எங்களுடைய முன்னோர்களுக்கும் இன்பமும் வந்துச்சு, துன்பம் வந்துச்சு. இதுல என்ன அல்லாஹ்வுடைய பார்வை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இருக்கிறது என்று பேசும் அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செல்வ செழிப்பை, துன்பத்தை இன்பமாய் மாற்றுவான். ஃபஅஹல்நாஹும் பஹ்ததம் வஹும் லா யஷ்குரூன். அவர்கள் எதிர்பார்க்காத நிலையிலே, பார்க்கிறோமா இல்லையா, நல்லா தாங்க இருந்தாரு, நேத்து தாங்க என்கிட்ட பேசினாரு, இந்த வர்றேன்ட்டு போனாரு, இந்த ஊருக்கு போயிட்டு வர்றேன்னாரு, மௌத்தாயிட்டாரு. பேசிட்டு தான் இருந்தாரு, போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட். பேசிக்கிட்டே இருந்தாரு, என்ன எப்ப மௌத்தானாருன்னு தெரியல, மௌத்தாயிட்டாரு. நோய்வாய்ப்பட்டுருவாங்க சில பேர், நல்ல செல்வ செழிப்பா இருக்கு, அல்லாஹ்வை மறந்து வாழ்வாங்க, நோய்வாய்ப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு வர்ற நோயில இருக்க அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும், சீரழிஞ்சிருவாங்க. தான் சேர்த்து வைத்த செல்வம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் அழிப்பாங்க, எல்லாத்தையும் அழிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், ஃபஅஹத்னாஹும் பஹ்ததம் வஹும் லா யஷ்குரூன். அப்படியெல்லாம் யார் வாழுகிறீர்களோ தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் எதிர்பார்த்திராத நிலையிலே திடீரென்று அவர்களை நாம் பிடித்தோம், திடீரென்று பிடித்தோம். ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவரிடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், சோதனைக்குள்ளான மரணம் இருக்கிறதே, சோதனைக்குள்ளான மரணம், அந்த சோதனைக்குள்ளான மரணத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இறை நம்பிக்கையாளர்களுக்கு சோதனை வரும், சோதனையிலே மரணம் வரும். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார் என்று சொன்னால், அந்த இறை நம்பிக்கையாளர் வரக்கூடிய சோதனையினுடைய மரணம் நிம்மதியாக, அமைதியாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நிலையாக அது மாறும். ஏன்னா பார்க்கிறோம், தொழுகையாளியாக சரியாக இறை நம்பிக்கையோடு வாழக்கூடியவர்களுக்கும் சோதனை வரும், கஷ்டம் இருக்கும், நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. நாம் எல்லாத்தையும் நாம் சமூகத்தில் பார்க்கிறோம். அப்படி கண்கூடாக அவர் இறை பள்ளியோடு தொடர்பு வைத்திருப்பார், இஸ்லாமிய அடையாளங்களோடு, இறைப்பற்றோடு, தக்வாவோடு வாழ்வார். அவருக்கும் நோய் வரும், அவருக்கும் வறுமை வரும். அந்த நிலையிலே அவர் மரணம் அடைவார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்ட பொழுது சொன்னார்கள், இறை நம்பிக்கையானுடைய சோதனைக்கான மரணம் என்பது அவனுக்கான நிம்மதியான, மகிழ்ச்சியான, நாளை மறுமையிலே குற்றமற்றவராக எழுப்பப்படக்கூடிய வாழ்வாக அது மாறும். அதே வேளையிலே பாவியாக இருக்கக்கூடியவன், பெயரளவிலே முஸ்லீமாக வாழக்கூடியவன், எவ்வித இரையச்சமும் இல்லாமல் வாழக்கூடியவனுடைய மரணம் இருக்கிறதே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார், பாவிகளுக்கான பரிதாபமான மரணம் அது. தெரியும், எந்த வகையிலும் எந்த மன்னிப்பும் கிடைக்காது. பல மரண வீடுகளிலே நாம் பேசுவோம், இவெல்லாம் தொழவே வரமாட்டான், தர்மன் போய் கேட்ட தரமாட்டான், இஸ்லாத்தினுடைய எந்த செய்தியின் பக்கம் அவனுடைய அங்க அசைவுகளே இருக்காது, குடிச்சிருப்பான், கூத்தியா வச்சிருப்பான், விபச்சாரம் பண்ணிருப்பான், வட்டி வாங்கியிருப்பான். மக்கள் எங்கே பேசுவார்கள்? மரண வீடுகளிலே அண்டையில் இருக்கக்கூடிய, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காதுபட பேசுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களா இல்லையா? ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பிறகு பேசக்கூடிய செயல் அது அப்படியே இருக்கும். நல்லதை பேசுகிறார்களா? உங்களை குறித்து நல்லது பேசப்படுமா? நீங்க நல்லடியார்கள். உங்களை குறித்து தவறாக பேசப்படுமா? நீங்கள் தவறானவர்கள், பாவிகள். அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளம் காட்டிவிட்டு சொன்னார். அதனாலதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட உடனே இந்த செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து வசனத்தில் கூறுகிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகௌ லஃபதஹனா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்ராய். அவ்வூர்களில் வாழ்ந்த மக்கள் இறை நம்பிக்கை கொண்டு இறையச்சமுள்ள நடத்தையை மேற்கொண்டிருப்பார்களானால்,
வானமும் பூமியும் ஆகியவற்றின் அருள் வளங்களின் வாயில்கள் அனைத்தும் அவர்களுக்காக நாம் திறந்து வைத்திருப்போம். வானமும் பூமியும் அதில் உள்ள அருள் வளங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் இறையச்சம் கொண்டு வாழ்கிறார்களோ, நன்னடத்தை மேற்கொள்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தரக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? வாயில்களை திறந்து வைப்பான். வாயில்களை திறந்து வைத்தார். நேற்றைய தினம் செய்தித்தாளிலே ஒரு செய்தி படித்தேன். பனாமா கால்வாய், சூயஸ் கால்வாய் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்தினுடைய வர்த்தகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. அங்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வைங்களேன், உங்க ஊர்ல விலைவாசி ஏறும். உங்க ஊர்ல விலைவாசி ஏறும். கிட்டத்தட்ட பல நூற்று ஆண்டுகள் அந்த நதி, அந்த வாய்க்கால் மட்டும் அது செயற்கையாக உருவாக்கப்பட்ட கப்பல் போகக்கூடிய தளம். அது அந்த நதி, அந்த நீரை குறையாத அளவிலே பார்த்து கொண்டே வருகிறார்கள். இப்ப என்ன ஆகிப்போச்சுன்னா, அந்த நதியும் நீர் பற்றாக்குறையினால கிட்டத்தட்ட 6-7 அடிக்கு கம்மியாயிடுச்சு. ஒரு நாளைக்கு 52, 50, 60 கப்பல்கள் கடந்து செல்லக்கூடிய அந்த பாதை வெறுமனே இப்பொழுது 30, 20 கடக்கப்படுகிறது. அதனுடைய அதற்கென்று தனியாக ஆய்வாளர்கள் போட்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அனுதினமும் அவர்கள் சொல்கிறார்கள், இதற்கான மாற்று ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், இதற்கான மாற்று ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது மட்டும் தடைப்பட்டால் அவ்வளவுதான். இதை ஏன் நாம் இங்கு சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய அருள் இருக்கிறதே, அந்த அருள் அல்லாஹ்வினுடைய கரத்தில் தான் இருக்கிறது. எங்கு எதை எப்படி பொழிய வைக்க வேண்டுமோ அதை பொழிய வைப்பான். உலகத்தினுடைய எல்லா கால சூழ்நிலையை விட அந்த சூயஸ் கால்வாயினுடைய பகுதியில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதி. அங்கேயே இன்றைக்கு மழை பொழிவு குறைவு, கிட்டத்தட்ட 40% குறைவாகிவிட்டது. அல்லாஹ் தஆலா இங்க என்ன சொல்கிறான்? யார் இறையச்சம் உடையவர்களாக, நன்னடத்தையவர்களாக வாழ்கிறார்களோ நாம் அவர்களுக்காக வாயில்களை திறந்து வைப்போம். என்ன வாயில்? வானத்தின் வாயில். சுப்ஹானல்லாஹ். மழையை பொழிய வைப்பான், பூமியிலே விளைச்சலை தருவான். சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வினுடைய அருளுக்காக நாம் நம்முடைய தேவைகளுக்காக எங்கெங்கோ ஓடுகிறோம். ஆனா அல்லாஹ் தஆலா தரக்கூடிய நியமத்தை பாருங்கள். வலாக்கின் கத்தபு, ஆனால் அவர்கள் சத்தியத்தை பொய் என்று உரைத்தார்கள். ஏன் அல்லாஹ்வினுடைய அருள் வளங்கள் குறைக்கப்படுகிறது என்றால் நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வயசுக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சூழல், ஒரு சமூக சூழல், ஒரு தொழுகை, ஒரு மதரசா, ஒரு சமூக ஒற்றுமை எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது? ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு வருகிறார் என்று சொன்னால் அவருடைய ஈமான் எப்படி இருக்கிறது, அவருடைய உபரியான வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கிறது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அல்லாஹ் தஆலா அவனுடைய அருளை இறக்குவதற்கு தயாராக இருக்கிறான். ஆனா அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு கண்டிஷன் சொல்றான், அவனுடைய ஆதங்கத்தை சொல்கிறான். என்ன? வலாக்கின் கத்தபு, சத்தியத்தை ஏற்க மறுக்கிறார்கள். எப்படி அல்லாஹ் அருள் தருவான்? எப்படி அருளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான்? ஃபஅஹத்னாஹும் பிமா கானூ யக்ஸிபூன், எனவே அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த தீய செயல்களின் காரணமாக அவர்களை நாம் தண்டித்தோம். வெறுமனே நாம் ஒரு மனிதனை சோதனைக்குள்ளாக்கி அவனை கஷ்டப்படுத்தி சிரமப்படுத்தி அவனை அழிப்பதல்ல, அவனுக்குண்டான கடமையை செய்ய தவறுகிறான். குறிப்பாக இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நிலையை அவன் தவறுகிறான். வரலாறிலே பார்க்கிறோமா இல்லையா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கவுமுகளுடைய நிலை என்ன? இந்த உலகத்திலேயே ஒட்டுமொத்த சமூகமும் ஏற்றுக்கொண்ட ஒரே சமூகம் யூனுஸ் நபி தான். எந்த சமூகத்திலுமே முழுமையாக எந்த சமுதாயமும் இஸ்லாத்தை ஏற்கல, யூனுஸ் நபியுடைய சமூகமும் ஏற்கல. எப்படி ஏற்றுச்சு? அல்லாஹ்வுடைய தண்டனையை அவர்கள் கண்கூடாக பார்த்தார்கள். கண்கூடாக வானத்திலிருந்து இறங்கக்கூடிய தண்டனையை கண்கூடாக பார்த்தார்கள். பிறகு அவர்கள் ஒட்டுமொத்தமாக, அது பெரிய வரலாறு.
ஒட்டுமொத்தமான மக்கள் என்ன செய்கிறார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய வரலாறை கூறிக்கொண்டு சொல்வான், அவர்கள் சிறிது காலம் சுகத்தை அனுபவித்துக் கொண்டார்கள், அவ்வளவுதான். பாதை மாறும் பொழுது அல்லாஹ்வுடைய சோதனையும் வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து சொல்கின்றான், அஃப அமின அஹ்லுல் குரா, மக்கள் அச்சமற்று இருக்கிறார்களா? அல்லாஹ் தஆலா சொல்றார், மக்களுக்கு பயம் இல்லையா? அல்லாஹ்வுடைய வேதனை என்பது ஐ யஹ்தியஹும் பஹ்சுனா பயாத்தன் வஹும் நாயிமு, அல்லாஹ்வுடைய வேதனை என்பது அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் நம்முடைய வேதனை அவர்களை திடீரென்று தாக்காது என்று எண்ணிக்கொண்டார்களா? பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா முடிந்த பிறகு விழித்திருப்பதை வெறுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய இளைஞர்களை பாருங்க, எப்படி இருக்கிறார்கள்? திரிகிறார்கள், கால்நடையை போல திரிகிறார்கள். ஒரு கட்டுப்பாடு அல்ல. சுபுவுக்கு எத்தனை இளைஞர்கள் வருகிறார்கள், எத்தனை முஸ்லிம்கள் வருகிறார்கள். ஆனால் இரவிலே டிவி பார்ப்பது என்ன, ஊர் சுத்துவது என்ன, கூத்தடிப்பது என்ன? அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அஃப அமீன அஹ்லுல் குரா, மக்கள் எண்ணிக்கொண்டார்களா அல்லாஹ்வுடைய வேதனை இரவிலே அவர்களுக்கு வந்து தாக்காது என்று எண்ணிக்கொண்டார்களா? பார்க்கிறோமா இல்லையா? வரலாறை பார்த்தாலும் சரி, உலக அளவிலே பார்த்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய வேதனை எப்படி இறங்குகிறது. மீண்டும் அல்லாஹ்வுடைய ஆதங்கத்தை பாருங்கள். அவ அமீன அஹ்லுல் குரா, இந்த ஊர் மக்கள் அல்லாஹ்வின் மீது பயமற்றவராக இருக்கிறார்களா? பகலிலே அவர்கள் மீது வீண் விளையாட்டிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மைதானே? பகல் நேரத்தினுடைய நேரத்தை எப்படி மக்கள் கழிக்கிறார்கள்? வேலைக்கு செல்பவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் வேலை சென்று உழைக்கிறார்கள். உழைத்து விட்டு அவருடைய நேரத்தை எப்படி கழிக்கிறார்கள்? பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், படிக்கிறார்கள். அதன் பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய நேரத்தை எப்படி கழிக்கிறார்கள்? வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் எப்படி நேரத்தை கழிக்கிறார்கள்? பகல் நேரங்களிலே, இரவு நேரங்களிலே வீட்டு வேலைகளை செய்து முடித்துவிட்டு இஸ்லாமிய இறைவனுடைய சிந்தனையோடு அவர்கள் வாழ்கிறார்களா? அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அல்லது பகலில் அவர்கள் வீண் விளையாட்டுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது நம்முடைய வேதனை அவர்கள் மீது வராது என்று எண்ணிக்கொண்டார்களா? கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் இறைவன் இப்படியான நிலைகளை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான் என்றால், இம்மக்கள் என்னதான் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது தன்னளவிலே பெருமிதம் அடைந்து இறைவனுக்கு கட்டுப்படாத நிலையிலே இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா சூழ்ச்சி வைத்திருக்கிறான். மனிதர்கள் தீட்டத்தினுடைய சூழ்ச்சியை விட அல்லாஹ்வின் சூழ்ச்சி மிக பெரிய அளவிலே நிகழ்ந்துவிடும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையை கொண்டு எச்சரிக்கை செய்கின்றான். எந்த அளவுக்கு என்றால், ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். இறை நம்பிக்கையன் என்பவன் அல்லாஹ்வை பயந்து சரிவர வழிபாடு செய்வான். அவனுடைய செயல்பாடு தெளிவாக தெரிந்துவிடும். ஆனால் அல்லாஹ்வுக்கு மீது பயமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கூடியவன் அச்சமற்ற நிலையிலே அவனுடைய செயல்பாடு இருக்கும். பேச்சில, நடத்தையில, உடையில, சமூக பங்களிப்புல ஒரு என்ன சொல்றது, ஒரு வரட்டு திமிராக வாழ்வதை பார்ப்போம். இதற்கு அழகான ஒரு விளக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லி காண்பித்தார்கள். எப்படி என்றால், இறை நம்பிக்கையினுடைய அந்த செயல் என்பது நாளை மறுமையிலே அவனுக்கான ஈடேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையிலே அமைந்துவிடும். ஆனால் அச்சமற்ற நிலையிலே அல்லாஹ்வின் மீது பயமில்லாமல் வாழுகின்றானே, அவன் கழுதைக்கு ஒப்பானவன். கழுதையின் உரிமையாளன் ஏன் கட்டி போடுறான்னு தெரியாது, ஏன் அவுத்து விடுறான்னு தெரியாது, ஏன் நடக்குன்னு தெரியாது. அதே போலதான் அச்சமற்ற அல்லாஹ் மீது பயமில்லாதவனுடைய வாழ்விலே தனக்கு ஏன் சோதனை வரும்னு தெரியாது, தனக்கு ஏன் இன்பம் வரும்னு தெரியாது. ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவனை அல்லாஹ்வினுடைய அதாபு அவனை ஆட்கொண்டு விடும் என்பது நிதர்சனமான உண்மை. இதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த வசனங்களிலே இப்படியான செய்திகளை